காவிரி ஆற்றில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிடக் கோரி திருச்சியில் கர்நாடக வங்கியை முற்றுகையிட்டு ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். காவிரி ஆற்றில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தி திருச்சி தில்லை நகரில் உள்ள கர்நாடகா வங்கி முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று முற்றுகை போராட்டம் நடத்தினர். காவிரி தண்ணீர் இன்றி விவசாயிகள் சாகின்றனர் என்பதை உணர்த்தும் விதமாக வங்கி முன்பு விவசாயிகளை பிணம்போல படுக்க வைத்து அவர்களை சுற்றி பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் ஐயாக்கண்ணு உட்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்தனர். பாரத்தின் துவக்க நாளான இன்று வங்கி முன்பு விவசாயிகள் நடத்திய போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. உச்சநீதிமன்றமே மாதம் காவேரியில் தண்ணி திறந்து சொல்லி உத்தரவு போட்டுச்சு. அதை கர்நாடக அரசு மதிக்க மறுக்கிறது. மதிக்க மறுக்கின்ற கர்நாடக அரசை மத்திய சர்க்கார் டிஸ்மிஸ் செஞ்சுட்டு கர்நாடகாவில் இருக்கிற நாளான தமிழ்நாட்டில் இருக்க 5 அணையும் காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய கண்ட்ரோலில் விட்டுட்டு எங்களுக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி மாதம் தண்ணி விட சொல்ல வேண்டும் போராடுகிறோம். அதை செய்ய மறுத்தால் கர்நாடக அரசை மத்திய சர்க்கார் டிஸ்மிஸ் செய்ய வேணும். 1 லட்சம் கோடி நஷ்டஈடு வாங்கி தமிழக விவசாயிகளுக்கு கொடுக்கணும். இல்லை என்றால் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் வாசப்புள்ளியே உட்காந்துக்கிட்டு இங்கே கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று போராட இருக்கின்றோம். அதே போல் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஏன் இங்கே நெய்வேலியிலேருந்து அவங்களுக்கு கரண்ட் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து நெய்வேலியிலேருந்து கரண்ட் எதுக்கு அங்கே போகுது கர்நாடகாவுக்கு? அந்த நெய்வேலி கரண்டை கட் பண்ண வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. அதனால் இன்றைக்கி இங்கே இந்த கர்நாடகா வங்கி எங்களுக்கு கர்நாடகா தண்ணி தர மாட்டேங்குது. கர்நாடகா வங்கி எதுக்கு தமிழ்நாட்டில்? ஆனால் அந்த வங்கி முன்னாடி இன்றைக்கி ஒப்பாரி வச்சு பெண்கள்லாம் ஒப்பாரி வச்சு எங்கள் விவசாயம்லாம் சாவரானே எங்களை காப்பாற்றுங்கன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்.